வணக்கம் எல்லாரும், இது கிரிக் வாட்ச் டெய்லி. நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னொரு எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிட்டென்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் தி ஆக்ஷன் இன் 2024 நவம்பர் நடக்க போகுது. அதில் யார் தான் பிளேயர்ஸ் ரிட்டைன் ஆக போகிறாங்க 31 அக்டோபரில். 2 டீம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு லாங்கர் வீடியோ எடுத்து ஆஸ் மெனி டீம்ஸ் பார்க்க ட்ரை பண்ணலாம். நிச்சயமாலே சிஎஸ்கே கவர் பண்ணலாம், ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம், அண்ட் மேபி ஒரு லக்னோ ஒரு கேகேஆர் மேலே. இது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். சாரி, லாட் ஆஃப் ஒர்க், பர்சனல் ஒர்க், ப்ரொஃபஷனல் எங்கள் ஆக்சுவல் ஒர்க் இருக்குது. அதுக்கு மேலே இது ஒரு சைட் ஒர்க் வேறு. அதுதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் அ தாட். இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஒரு லீடரை லூஸ் பண்ணோம் இந்த கண்ட்ரியில். ஒரு பிஸ்னஸ் லீடர் மட்டும் இல்லை, ஆனால் ஒரு லீடர் அமாங்ஸ் மென் அண்ட் உமன். ஒன் ஆஃப் த லீடர்ஸ் திஸ் கண்ட்ரி என்று சொல்லலாம். Maybe not in the sense that he led the country politically, but was one of the people that நிறைய பேர் அவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதர் பிஸ்னஸ் லீடர்ஸாக இருக்கட்டும். அண்ட் இட் இஸ் none other than மிஸ்டர் ரத்தன் டாட்டா. எனக்கு பர்சனலாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரோட. நோ இன்ட்ராக்ஷன்லாம் கிடையாது, பட் இன் ஒரு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கூட ஒரு சின்ன என்கவுண்டர் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஒரு ஹம்பிள் பர்சன். ரொம்பவே ஒரு கிரேட்ஃபுல் டு ஹவ் சீன் இட், அவரை டு ஹாவ் ஹேட் தட் இன்ட்ராக்ஷன். அண்ட் வாஸ் வெரி டீப்லி சேடன்ட் பை ஹிஸ் லாஸ் நிச்சயமாலே. ஆனால் கிளாட் டு நோ அவர் ஓல்ட் ஏஜில் போயிருக்காரு, சஃபரிங் இல்லாமல் போயிருக்காரு, நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மூமெண்ட் எஸ்பெஷலி என்ன ஃபீல்ட் ஆஃப் எடுத்தாலும், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், இண்டஸ்ட்ரி, ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர் திங்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், பாலிசிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டஃப் டைம்ஸ் ப்ரிசைட் பண்ணியிருக்காரு. அவரோட ஓன் கம்பெனியில் when Cyrus Mistry was kicked out, or removed should be the right word, he was right there in the thick of things at even on the age la. And that was 10 வருஷம் முன்னாடி தான் அது. In the 70s he was so active. So definitely அந்த acumen இருக்கு அவருக்கு. definitely ஒரு visionary leader, and ஒரு just a ஒரு moment of silence of remembering him, and just grateful that had a short experience with him. And definitely எல்லாருக்கும் நினைக்கணும், அது நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நிறையா ஒரு தனி எபிசோட் நான் மேபி பேசலாம். டாட்டா எவ்வளோ பண்ணியிருக்காங்க when it comes to the things about India. Some way all of us are touched by what he has done. ஒரு ஆளால் அவ்வளோ any way when you can go, when you are that powerful and that wealthy, he chose to go in a way that can help people. And maybe அது நிறைய இது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிருக்காமல் ஆகாமல் இருந்திருக்கலாம், பட் அந்த சாய்ஸ் தானே. ஸோ தட் இஸ் வாட் தட் மேட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ, மே ரெஸ்ட் இன் பீஸ். அதோட முடிச்சுட்டு நம்ம இப்போ டீம்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் முதல்ல நம்ம எல்லோரும் இங்கே பண்ணிட்டு இருப்பீங்க, நம்ம ஊர் டீம்லேருந்து ஆரம்பிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ், சிஎஸ்கே. ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசி வீடியோவை போடலாம் அந்த மாதிரி யோசித்தோம். ஆனால் ஆக்சுவலாக நிறைய டைம் இருக்குது, 31 வரைக்கும் டைம் இருக்குது போடலாம் ரிட்டென்ஷன்ஸ் பற்றி. இப்போ ஒரு பெட்டர் ஐடியாவும் ஆயிருக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னையோட T20 சீரீஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நவ் வி நோ எந்த பிளேயர்ஸ் டெபியூ பண்ணுவாங்க, வில் கெட் கேப்ட், who will not get capped. ஏன்னா இப்போ எந்த மேஜர் டெபியூஸ் வராது. நெக்ஸ்ட் வந்து நியூசிலாந்து சீரீஸில் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்குவாட், சம் ட்ராவலிங் ரிசர்வ்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த சர்ப்ரைஸ் டெபியூ அதில் வரப்போகிறது கிடையாது. ஸோ சிஎஸ்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளப் ஹிஸ்ட்ரி, அவங்க டீம் ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்துருக்கும் போது மேட்ச் வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு நிதிஷ் ரெட்டி, ஒரு ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா,
கடவுளே மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிஜமாக இருந்தால் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் மேக் இட் ஹேப்பன். ஒரு 1% சான்ஸ் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி ஒரு ஃபூலிஷ் மூவ் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது எனக்கு. அதில் ரைட், என்ன இதுனா பட் சிஎஸ்கே டீமுக்கு ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் அன்சர்டன் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த பைப்லைன் ஆஃப் டேலண்ட் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்களேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த பைப்லைன் ஆஃப் டேலண்ட் வந்து அந்த பும்ரா, பாண்டியா, குணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா அண்ட் இப்போ ஒரு அளவுக்கு ஒரு திலக் வர்மா, அந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெனரேஷன்ஸ் இன்னும் வரலை. ஸ்கவுட்டிங்னால அந்த அப்போ நடந்த ஸ்கவுட்டிங்னால இப்போ அந்த டீம் வந்து திருப்பி ரீபில்ட் பண்ணி அந்த சூரியகுமார் யாதவ் அந்த சேம் கோர் வச்சு they can probably aim for 1 or 2 more titles definitely, right? சிஎஸ்கேக்கு எப்பவுமே எப்படி இருந்திருக்குன்னா அவங்களுக்கு வந்து தோனி இருந்திருக்காரு, ஒரு கோர் இருந்திருக்காங்க, அண்ட் டில் 2018 that core took them along, அண்ட் 2018 அந்த கோர்ஸ் போய் ரீஃபார்ம் பண்ணாங்க. ஒரு தோனியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஃப் அண்ட் டுவேன் பிராவோ, சுரேஷ் ரெய்னா அப்பவும் இருந்தார். தென் அவங்கள சுற்றி அப்புறம் தீபக், ஷார்துல் தாக்கூர், இவங்களை வச்சு ஒரு அவங்களோட த பிளேயர்ஸ் தே நியூ. சிஎஸ்கேட ஸ்ட்ராட்டஜி வந்து they don't lot of people will say நியூ பிளேயர்ஸ் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஓல்ட் டேட் ஜாமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு வியர்ட் என்ன லாஜிக்கே எல்லாம் பேசுவாங்க. அது என்ன டேட் ஜாமின்னா என்ன? இப்போ டீமில் எல்லாருமே 25 தான் இருக்கணும்னா அப்போ எல்லாம் 25 ஓவர்ஸ் எடுத்துகிட்டு உட்கார வேண்டியது தானே? இட் மேக்ஸ் நோ சென்ஸ். யூ மேக்ஸ் எ டீம் தட் மேக்ஸ் யூ வின், அண்ட் நோ டீம் அதர் தென் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே நோ ஹவு டு வின். ஸோ மற்றவங்களாம் பேசவும் கூடாது வின் பண்ணுற வரைக்கும், ரைட்? ஸோ சிஎஸ்கேட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே எப்படி இருக்குன்னா டு டேக் அ பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் ஓவர் ஆப்டிமைஸ் தம் with Dhoni's touch and the CSK's leadership touch. ஒரு ஷார்துல் தாக்கூர் வந்து 1x இருந்தால் அவர் எப்படி 1.5x அவரை கொடுக்க முடியும், அவர் வந்து எப்படி 120% அவரால் இருக்க முடியும் வெளியே. ஒரு தீபக் சேரை எப்படி ஓவர் யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஓவர் ஆப்டிமைஸ் பண்ண, எப்படி அவங்களோட பெஸ்ட்டுக்கு மேலே அவங்களால ப்ளே பண்ண வைக்க முடியும், அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அண்ட் தட் மேக்ஸ் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் பெட்டர் பிளேயர்ஸ் and make them play for India. அவங்க வந்து they might be known the circuit already. ஒரு மோஹித் சர்மா இருக்கட்டும், ஒரு தீபக் சேர், ஒரு ஷார்துல் தாக்கூர், ஒரு சிவம் தூபே, இவங்களாம் தெரிஞ்ச ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு மன்பிரீத் கோனி, இவங்களாம் எங்கே சுதீப் தியாகி கூட நினைக்கிறேன். இவங்களாம் சிஎஸ்கே வந்து வந்த பிறகு அங்கே இருக்க அந்த சிஸ்டமில் இருந்த பிறகு அவங்க கோ அவுட் அஸ் பெட்டர் பிளேயர்ஸ். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பி இருக்கும்ல, ஒரு ஃபீஃபாலாம் எடுத்திங்கன்னா ஓவரால் 85, 84, இவங்கெல்லாம் லெஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஓவரால் 75 வந்தாங்கன்னா சிஎஸ்கேலேருந்து போகும்போது தே கோட் 85, 90. அந்த சிஸ்டமில் இருக்கும்போது அந்த மொரால், அந்த சப்போர்ட், அண்ட் வந்து ஏபிள் டு பிளே ஃபார் இந்தியா. அண்ட் தென் சம் ஆஃப் தெம் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கு சில பேருக்கு கிராஷ் ஆயிடுவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. அதுதான் சிஎஸ்கேயோட மேஜிக், ரைட்? மும்பை இந்தியன்ஸ் எப்படின்னா தெரியாத பிளேயரை கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்குவாங்க. அது இன்னொரு வே ஆஃப் கிரியேட்டிங் டேலண்ட், இது இன்னொரு வே ஆஃப் கிரியேட்டிங் டேலண்ட். ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படி தான், அவங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பேக் பண்ணி ரயன் பராகை பேக் பண்ணி இன்னைக்கு ஃபயர் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சனை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி அவரை பேக் பண்ணாங்க, இப்போ அவர் ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. ஜாஸ் பட்லரையும் அவங்க நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. பட்லர் அப்போவே பெரிய பேராக இருந்தார், பட் தே பேக்ட் ஹிம், ரைட்? ஸோ அது வந்து அவங்களோட வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் வென் தே ஹேட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பந்த் கரெக்டான அந்த பைஸ் பண்ணாங்க, செம்ம மிடில் ஆர்டர் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு ஐ திங்க் ஒரு ரஹானே இருந்தாரான்னு தெரியல, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் ஞாபகம் எனக்கு. ஆனால் வென் பந்த் அண்ட் ஐயர் ஒரு தேர், ஒரு நல்ல கோர் இருந்துச்சு. ஒரு அக்ஷர் பட்டேல் அவங்களுக்கு brought him through. இது அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட்டிங், வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ எல்லாமே வந்து எப்பவுமே நியூ பிளேயரை கண்டுபிடிச்சு தான் ஒரு பைப் லைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து சிஎஸ்கே ஒரு கொஞ்சம் ஒரு இஷ்யூ என்னென்னா, ரெண்டு வேலையும் இப்போ டேலண்ட் வர மாட்டேங்குது. புது பிளேயர்ஸும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பழைய பிளேயர்ஸும்
கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி இந்தியா விளையாட வைக்கலான்னு பார்க்கல. T20 இந்தியன் டீம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி 2 பிளேயர் ஆர் மேக்கிங் இட், 2 players ஆர் மேக்கிங் இட் டு தி 11. ஒன்று சிவம் துபே, இன்னொன்று ருத்துராஜ் கேக்வாட் இந்தியன் டீமில். அட் ஒன் பாயிண்ட் நம்ம சிஎஸ்கேட ஒரு பீக்கில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு MS தோனி, ஒரு சுரேஷ் ரெய்னா, ஒரு ரவீந்திர ஜடேஜா, 3 பிளேயர் இருப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு இருக்கும் போது அவரும் T20 மிக்ஸில் இருந்தார். எனக்கு what I'm trying to say is that இப்போ வந்து சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா அதுதான் சிவம் துபே யாருமே அந்த பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது அந்த லைனப்பில், ரைட்? ஆனால் இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஒரு அபிஷேக் ரெட்டி சர்மாவோ, நிதிஷ் ரெட்டி வந்துட்டார், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் பாதி டீம் விளாடுறாங்க, RCBக்கு ஒரு கோலி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இந்த இந்தியன் சைடில் இருக்காங்க. இப்போ நமக்கு இந்தியன் சைட்லேயே பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆட்கள். போலர்ஸ் வந்து யாருமே இந்தியன் சைடில் வரமாட்டாங்க. இப்போ ஷார்துல் தாக்கூர், தீபக் சேர், துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் அவுட்லயர்ஸ், கம்ப்ளீட் அவுட்லயர்ஸ். ஜடேஜா மட்டும்தான் அந்த ODI அண்ட் டெஸ்ட் சைட்லேருந்து ரெகுலராக இருக்க போகிறாரு. அண்ட் தூபே வந்து ரெகுலராக இருக்க போகிறாரு T20I சைடில். அதுவும் அவர் ஃபார்மை வச்சாருந்தான். இட் இஸ் நாட் லைக் இந்த ஓல்ட் டே எப்போ வந்து சிஎஸ்கேக்கு வந்து எப்போ எடுத்தாலும் 2-3 பிளேயர் சிஎஸ்கேலேருந்து டீமில் இருப்பாங்க இந்தியன் டீமில். எஸ்பெஷலி பீக்கில் வந்து வென் ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா அண்ட் MS தோனி அண்ட் அஸ்வின் இருக்கும் போதோ, ஒரு மோஹித் சர்மா இருக்கும் போதோ, இந்த மாதிரி இதில் வந்து அந்த ட்ரான்சிஷன் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு டஃப் டைமாக இருக்குது. கொஞ்சம் இட்ஸ் நாட் நல்லா பண்ணுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சின் ரவீந்திராவும் ஆல்மோஸ்ட் ரெகுலர் T20 பிளேயர் கிடையாது நியூசிலாண்டுக்கு. டெவன் கான்வேயும் ரொம்ப ஒரு லீன் பேட்சில் போயிட்டு இருக்காரு. மதிஷா பத்திரானா டெஃபினட்டாக அவங்க T20 சைடில் இருப்பார். டேரல் மிச்சல் ஆஃப்கோர்ஸ் இருக்காரு, ஆனால் அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணல நான் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஏன் நான் இதுக்கு ரெட்டென்ஷன் சுற்றி பேசலை, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இஷ்யூ மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் தோணுது. தட் இந்த பைப்லைன் ஆஃப் டேலண்ட் வந்து கொஞ்சம் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா? ஒரு சமீர் ரிசிக் மேலே பேங்க் பண்ணாங்க, ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த நெக்ஸ்ட் பேட்டிங் சூப்பர் ஸ்டார் யார்? ருத்து இருக்காரு, ஆனால் எப்படி ஒரு RRக்கு ஒரு கேம் சேஞ்சர் இந்த ஃபார்ம் ஆஃப் பட்லர், சாம்சன், ஜெய்ஸ்வால் இருக்காரோ, நமக்கு யார் அது? யார் நமக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் காட் உங்கள் மேலே போட போகிறாங்க? ஐயோ இவன் இருக்கான் அவங்க அந்த டீமில், அது தோனி கேன் டூ இட், ருத்து அளவு கேன் டூ இட், ஜட்டு டெஃபினட்டாக என்னது ஒரு சொல்ல முடியாது, அன்பிரடிக்டபிள் ஜடேஜாவோட. எஸ்பெஷலி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் ஒரு IPL வின் பண்ணி கொடுத்துருக்காரு, கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், நாட் கம்ப்ளைனிங் அட் ஆல். ஆனால் சிவம் துபே வந்து ஒரு யுவராஜ் சிங் மாதிரி அந்த கண்டினியூஸ் த்ரெட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஃபார்ம் டிப்பாயிரும், இல்லைன்னா அவங்க ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த பயம் இருக்க மாட்டேங்குது. நிச்சயமாவே ஸ்பின் பவுலர்ஸை போடுறது அவங்க மேலே பயப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இந்த ஃபார்ம்லேருந்து வெளியே போனது இந்த பயம் போயிடுது ஆட்களுக்கு, ரைட்? ஸோ அவர் வந்து கன்சிஸ்டண்டாக நல்லா பண்ணணும். அந்த அக்ரெஷன் வேணும் சிவம் துபேக்கு டு யூனோ ஹேவ் தட் ஃபியர் ஃபேக்டர். ஒரு பத்திரானா வந்து ஹோப்ஃபுல்லி இட் டெவலப்ஸ் இன் டு வாட் மலிங்கா வாஸ். அந்த டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. ஸோ போலிங் வந்து கூட அப்புறம் பார்ப்போம். பேட்டிங்கில் வந்து இதுதான் எனக்கு ப்ராப்ளமாக தெரியுது. இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா கிடையாதுயா, நமக்கு ஒரு நிதிஷ் ரெட்டி கிடையாது, ஒரு ரியான் பராக் ஓகே இந்த மாதிரி ஹிட்டர் இல்லை, ஒரு ஜெய்ஸ்வால், ஒரு கில், இந்த மாதிரி இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருந்து none of our CSK players are regular starters in the Indian 11. அண்ட் எனக்கு உடனே ரீகால் பண்ண முடியாமல் இந்த பாயிண்ட் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஏன் சொல்கிறேன்னா எப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே சைட்லேருந்து இந்தியன் டீமில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்கள நல்லா ஆக்கியிருப்போம். அண்ட் we have won multiple championships, so their players will automatically have to be there. ஏன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் டெஃபினட். அது வந்து டைரெக்டாக கோரிலேட்டட் இல்லை, உடனே தெரியுது. மீன் அவர் பிளேயர்ஸ் ஹவ் நாட் பின் குட் இனஃப் டு குவாலிஃபை வித் த பிளே ஆஃப், ஆப்வியஸ்லி அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த குவாலிட்டி வந்து டேலண்ட் நிச்சயமாலே மிஸ்ஸிங்காக இருக்குது. IPL
வினிங் டேலண்ட் இல்லை, இந்தியன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டேலண்ட்டும் கம்மியாக இருக்குது. ருத்து, தூபே தவிர ஜடேஜா ரிட்டையர்ட், ஸோ ஈ கான்ட் ரெப்ரசென்ட் எனி மோர், ரைட்? எனக்கு இதான் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. எப்படி இதை ஃபைண்ட் பண்ணி எப்படி இதை பில்ட் பண்ண போகிறாங்க, எப்படி ரீசெட் பண்ண போகிறாங்க, எப்படி கொஞ்சம் இந்த ஃபியூச்சர் பைப்லைனை பில்ட் பண்ணணும், எங்கேயாவது பிளேயர்ஸ் கண்டுபிடிச்சி அவங்கள பெட்டர் ஆக்கணும். வாட் தே டூ, எக்ஸாம்பிள் ஒரு மயங்க் அகர்வால், அவர் மாதிரி எடுத்துகிட்டு டேலண்ட் இஸ் அட் KL Rahul level, ஆனால் he has not been doing well at all for the past 24 months or past 2 seasons of IPL at least. கொஞ்சம் ரொம்பவே he has not done that well. இந்த மாதிரி யாராவது கண்டுபிடிச்சி எப்படி அவங்கள ஒரு ரஹானை எப்படி ரிவைவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு தான் ஃபோக்கஸாக இருக்கணும் இந்த வருஷம். வந்து அவங்களோட ஹோல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதை ரிவால்வ் பண்ணணும், அவங்க திங்கிங் அதை சுற்றி ரிவால்வ் பண்ணணும், எப்படி டீமை ரீபில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிச்சயமாக ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸ் இருக்குது. ஏன்னா அந்த எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் டேப் போட்டு கட்டி போட்டு இன்னும் எல்லாரையும் அப்படியே ப்ரே பண்ணிட்டு வின் பண்ணுவாங்களா, அதனால தான் 50% இருந்தோம். 7 wins 7 losses லாஸ்ட் சீசன். ஏன்னா அட் சம் பாயிண்ட் எங்கேயாவது போட்டில் ஒரு லீக்கேஜ் விழுந்துடும். அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங், அந்த இன்ஜின் ரூம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன அடி வாங்கினாலும் கப்பல் போகணும். லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னா, எப்போ எந்த ஸ்க்ரூ எங்கே வரும் கப்பல் இருந்துடும், தண்ணி எப்போ உள்ள வந்து சிங்க் ஆயிரும் தான் இருந்துச்சு, ரைட்? எனக்கு வந்து நான் ஹியூஜ் ஃபேன், இமோஷ்னல் ஃபேன். லூஸ் பண்ணால் அழுக வரும், அந்த லெவலுக்கு ஃபேன், ரைட்? ஸோ டோன்ட் டேக் திஸ் அஸ் ராங். ஸோ ரிட்டென்ஷன்ஸ்குள்ளே முதல்ல போயிடலாம். ஐ திங்க் லாட் ஆஃப் யூ வுட் பி வெயிட்டிங். 16 minutes ஆச்சு. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரியல வீடியோவை. ரிட்டென்ஷன்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அட் 18 crores வந்து ருத்துராஜ் கேக்வாட் தான் இருப்பார். ஏன்னா CSK அந்த மாதிரி டீம் கிடையாது டு ஜஸ்ட் லெட் அ பிளேயர் கோ. பட் வாட் தே கேன் டூ இஸ் அந்த 16 crores 14 crores செகண்ட் ரிட்டென்ஷன், ரைட்? ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் 18 crores, செகண்ட் ரிட்டென்ஷன் 14 crores, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 32 crores. ஸோ என்ன கேட்டிங்கன்னா CSK வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ருத்துராஜ் கேக்வாட 16 crores ரீட்டைன் பண்ணுவாங்க, ஜடேஜாவையும் 16 crores ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 32 crores நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் ஒன் இயர் ஃபர்ஸ்ட் 2 players, அவ்வளோதான். மற்ற மேத் வந்து எப்படின்னா, அது எண்டது ரிட்டென்ஷன் 1, 2, 3க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபார் 44 crores யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 44 crores அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணுவாங்க அமாங்ஸ்ட் ருத்து, ஜடேஜா அண்ட் தூபே, சச் தட் ஜடேஜாவுக்கு வந்து இட் டசன்ட் லுக் வெரி பேட் ஆன் ஹிம் அண்ட் ருத்துராஜ்க்கும் அந்த ப்ராமினன்ஸும் கிடைக்கிது ஆஸ் லீடர் அண்ட் ஒரு சிவம் தூபேயும் ஹாப்பியாக இருக்காரு. இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா தூபேக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து பத்திரானா போடுவாங்க, தூபே இருக்க மாட்டார். சாரி, ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஜடேஜா, ருத்து, செகண்ட் ஜடேஜா, தேர்ட் பத்திரானா. இவங்க 3 பேர் மேலே 44 crores இன் சம் ரேஷியோ தே வில் ஸ்பிளிட் த மணி. அது 16, 11 கூட இருக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா இப்படி தான் அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இட் கம்ஸ் டு ரிட்டென்ஷன்ஸ். இப்போ ஆரம்பிச்சா பெரிய கேம்பிள். அந்த ஃபோர்த் ரிட்டென்ஷன் வந்து 18 crores பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ ஃபோர்த் அந்த அன்கேப் பிளேயர் வந்து இப்போதைக்கு நம்ம தோனின்னு யோசிக்கலாம். ஏன்னா நிச்சயமாலே அவர் வந்து ஐ திங்க் 70% சான்ஸ் he will play. Otherwise by now some decision would have come out. ஏன்னா இட் இஸ் barely 2 weeks left, 2 or 3 weeks. இன்னைக்கு வந்து 14th 15th ஆயிடுச்சு, ரைட்? 12th ஆயிடுச்சு, சாரி. ஸோ பேசிக்லி 2 weeks left or 2.5 weeks left for the retention deadline. இப்போ வரைக்கும் நியூஸ் வரலன்னா வரல, ஏன்னா தெரிய வந்திருக்கும், ஒரு அளவுக்கு தெரிய வந்திருக்கும் about the talks that are going on, right? So definitely Patirana will be 3 and Dhoni will be the uncapped player at 4 crores. ஸோ இதோட அவங்களுக்கு வந்து ஒரு 48 crores வந்து அடி வாங்கிருச்சு. இப்போ இன்னும் 2 RTM தான் இருக்குது. ஒரு RTM வந்து சிவம் துபே மேலே போட்டு அவர் 18 crore கூட போகலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் மேபி ஹி வில் கோ ஃபார் 13-14 crores தான் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் இட் கம் டவுன் டு எப்படின்னா, சிவம் துபே அண்ட் நிதிஷ் ரெட்டி வந்து ஆப்ஷனில் வருவாங்க. யார் முதல்ல வராங்க, யார் ரெண்டாவது வருவாங்க, கொஞ்சம் அந்த தட் வில் பி அ வெரி பிக் ரோல்.
ஏன்னா if Nitish Reddy comes first then people will know Shivam Dube will come later or whoever their preference is. Maybe right now the preference for people might be Nitish Reddy ஏன்னா பாஸ்ட் ரீசன்சி பயஸ்னால அவர் மேலே நிறைய ஐஸ் இருக்கும். துபே வரப்போறாரு. அட் த சேம் டைம் இன்னொன்று இருக்கும், சிஎஸ்கே ஏற்றி விடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. சிஎஸ்கே ஆர்டிஎம் அட் 10 crores பண்ணாலும் ஏன்னாவது 18 crores ஏற்றி விட்றலாம். எஸ்பெஷலி ஒரு பஞ்சாப் கிங்ஸ் அப்படியே வீசிட்டு வருவாங்க. ஏன்னா எப்படினாலும் வின் பண்ணுறதுக்கு வக்கு கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்க வருவாங்க. ஒரு நிச்சயமாக டேஞ்சரஸ் இதுதான். ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் த சேஃபர் ரூட் அண்ட் சேயிங் நம்ம சிவம் துபே 18 crores ரிட்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜடேஜாவை 4th retention 18 crores பண்ணிட்டு சிவம் துபே ஒரு 14 crores போட்டுடலாம். இப்படி கூட அவங்க போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. அப்படியும் பார்த்தீங்கன்னா 18 + 14 + 11 + 4 + 18 65 crores 5 பிளேயர் ரீட்டைன் ஆயிருக்காங்க. ஜடேஜா, தோனி, ருத்துராஜ் கைக்வாட், சிவம் துபே, மத்திஷா பத்திரனா. வேற யார் என்ன சொன்னாலும் பத்திரனா என்ன இன்ஜரி இருந்தாலும் there are certain channels out there who are saying things like இன்ஜரி இருக்கு, அவர் போக மாட்டாரு ஆக்ஷனில் இவ்வளோ காசுக்கலாம். அப்பெல்லாம் கிடையாது. ஒரு மார்க் வுட்டே 10 கோடிக்கு போனார் அந்த மெகா ஆக்ஷனில். நிச்சயமாலே பத்திரானா இஃப் அந்த ஆக்ஷன் முன்னாடி ஏதோ இன்ஜரி நியூஸ் இல்லைன்னா he will go for crazy amount of money, but there is no way CSK will let him go in the auction. அவர் தோனியோட ஃபேவரட், ருத்துவோட ஃபேவரட், வேற நோ அவரோட அவர் ஒரு கீ வெப்பன் அவங்களுக்கு. ஆக்ஷனில் போடவே மாட்டாங்க. ஏன்னா அவர் 3rd retention 11 crores போனால் அது ஒரு ஸ்டீல் தான். ஏன்னா when people like மார்க் வுட், சிவம், மாவி, தீபக் சேர் 14 crores போனார் மெகா ஆக்ஷனில். ஷார்துல் டக்கர் 10.5 crores போனார். மார்க் வுட் 10 crores போனார். பிரசித் கிருஷ்ணா 10 crores போயிருக்காரு. இந்த மாதிரி ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி அவங்களே மெகா ஆக்ஷனில் பர்ஸ் சின்னதாக இருக்கும்போது போகும்போது நிச்சயமாக இப்போ ஹையர் அமௌண்ட்டுக்கு போவாங்க. அண்ட் பத்திரானாவை ஏற்றி விடுறதுக்கே ஆட்கள் வருவாங்க. ஸோ சிஎஸ்கே வில் நாட் லெட் பத்திரானா இந்த ஆக்ஷன். எழுதி வாங்கிக்கோங்க, பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, போர்டில் பிரிண்ட் பண்ணி. அண்ட் பாம்பே ஒரு பில் போர்டில் எழுதி அந்த பில் போர்டு கீழே கொள்ளட்டும் அடுத்த மலையில். அப்போவும் அவர் ஆக்ஷனை ரீட்டைன் தான் பண்ணுவாங்க. ரைட். இப்போ 5 பிளேயர் ரீட்டைன் ஆகிட்டாங்க. நம்ம பார்த்தோன்னா ஐ திங்க் இது வில் பி த சேஃபர் வே ஃபார் தெம் டு கோ. ப்ராப்ளி அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க. ஜடேஜாவையும் 18 வச்சுட்டு ருத்துவும் 18 வைக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தே வில் வாண்ட் துபே இன் த ஆக்ஷன். ரொம்பவே அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம துபே 18 crores பார்ப்போம்ல, நீங்கள் ஜடேஜாவை 18 crores போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி பார்ப்பாங்க அவங்க. And you can never say he will definitely go for 12 crores. நிச்சயமாலே ஒரு 12 கோடிக்கு போகலாம். ஸ்பின் bowling, கன் ஃபீல்டர், பிராண்ட் நேம், unpredictable batter. பேட்டிங் கொஞ்சம் ரொம்பவே has come down since the famous IPL and the final win. ஆனால் people will go for him for sure, right? ஏன்னா அந்த மெகா ஆக்ஷனில் ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு குணால் பாண்டியா ஐ திங்க் 9.5 crores போனார்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கொஞ்சம் ரிலேட் பண்ணுங்க. பர்ஸ் மேலே போயிருக்கு. அஃப்கோர்ஸ் ரிட்டென்ஷன் மணி ஹஸ் கான் அப், பட் கொஞ்சம் மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த ஆக்ஷன் இதெல்லாம் போடுறாங்க வீடியோஸ். நிறைய தமிழ் இந்த எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ், அனலிஸ்ட், இவர் அப்படி போக மாட்டார், போட மாட்டார், காசு இருக்காது, இவ்வளோ போவாங்களா, ஒன்று புரிய மாட்டேங்குது ஆட்களுக்கு. குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் இந்தியன் பேட்டர்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கம்மி. ஒரு ஜடேஜா ரோலில் அவர் மட்டும்தான் இருக்காரு. அண்ட் மேபி குணால் பாண்டே கம்ஸ் இந்த ஆக்ஷன். குணால் பாண்டியா எங்க, ஜடேஜா எங்க? ஜடேஜாவோட ஆக்சுவல் நம்பர் 2 அக்ஷர் பட்டேல் வர மாட்டார் ஆக்ஷனில். இந்தியன் பேட்டர்ஸ் பாருங்க, ஏன் அந்த ரேர் கமாடிட்டினா அந்த மாதிரி ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ் கிடையவே கிடையாது. வரவே மாட்டேன். தே வில் நாட் கம் இன் டு தி ஆக்ஷன் பூல் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஒரு கேஎல் ராகுல் மாதிரி ஆள் ஆக்ஷனில் வந்தால் அவளை போவாரா எத்தனை பேரையா வருவாங்க? இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேட்டர் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எத்தனை பேர் ஒரு நிக்கலஸ் ஃபோரன் மாதிரி இருக்க முடியும்? எத்தனை பேர் ஒரு டிராவிஸ் ஹெட் மாதிரி இருக்க முடியும்? டெஃபினட்டாக ஒரு கான்வே வருவார், ஒரு ஃபில் சால்ட், ஒரு பென் டக்கெட், ஒரு ஜாஷ் இங்கிலிஷ், ஒரு ஜாஷ் பிலிப்பே, ரயன் ரிங்கிள்டன். பீப்புள் வில் கம் ஃபார் ஷோர், தே வில் கம். பட் ப்ளீஸ் ரிமெம்பர் தட் ஒரு certain quality is there, proven quality, known commodity.
இட் இஸ் லைக் சேயிங் இங்கே ஒரு சாம்சங் ஆப்பிள் ஷாமி ஃபோன் இருக்கு, நான் வந்து ஒரு ஃபோன் பை என்னது ஜெப்டோ நாளைக்கு கொண்டு வரேன், ஜெப்டோ மேட் இட்ஸ் ஓன் ஃபோன்னா இட் மைட் பி த சீப்பஸ்ட் மோஸ்ட் ப்ராமிசிங் ஃபோன் அண்ட் டூயிங் எக்ஸப்ஷனல் திங்ஸ், பட் when you have to bet your big money you will still want to keep a safety. எனக்கு வந்து ஒரு known brand தேவை, இதையும் வைப்பேன் என்னோட போர்ட்ஃபோலியோவில், ஆனால் பட் ஐ வில் நாட் லெட் த known brand go, ஏன்னா the quantity is so less, they add so much to your team. மறந்துடாதீங்க, நிறைய பேர் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீமில் வந்து இந்தியன் கோர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோரே கிடையாது அவங்க டீமில். மேலேருந்து பாருங்களேன், ஃபாரின் கோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷிகர் தவன் போன பிறகு யார் இருக்கா அந்த இந்தியன் டீமில்? ஸோ இஃப் யூ புட் அ ஜடேஜா or சிவம் துபே in the auction, they will go for them because it makes sense for them to go for them. They need the Indian blood to build that core for them. Ashdeep Singh irkaru and an unknown of Ashutosh Sharma and Shashank Singh of 2 seasons. Sunrisers Hyderabad அவங்க foreign core set, இந்தியன் கோர் ஒரு அளவுக்கு ஒரு அபிஷேக் சர்மா இருக்காரு, ஒரு ரித்தீஷ் ரெட்டி இருக்காரு, they can build some sort of resemblance is there, that quality is there. Other so don't think that இவர் வேல்யூ 18 crores இவர் வந்து ஒரு அந்த மாதிரி பண்ண மேட்ச் வின்னரா, சிங்கிள் ஹேண்டட் மேட்ச் வின்னரா பும்ரா மாதிரி, அப்படி யோசிக்காதீங்க. அவங்களோட வாட் தே ஆஃபர் பாருங்க. ஓ இந்த மாதிரி இந்த மார்க்கெட்ல இன்னும் இருக்கா ஆட்கள், அப்பனா சப்ளை லோவா இருந்தால் தான் சப்ளை அதிகமாக இருந்தால் தான் டிமாண்ட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும். when supply is less, demand will be high, price will also be high. It is a very simple rule and I don't know why many people who are analyzing don't understand this. So in my opinion these 5 players CSK will retain with uncapped as Dhoni. ஒரு RTM இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டிஎம் வந்து ரச்சின் ரவீந்திரா மேலே தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் நியூசிலாந்து கிரிக்கெட். அவங்களும் அந்த டீம் வந்து ஒரு ட்ரான்சிஷனல் டவுன்ஃபாலில் போயிட்டுருக்காங்க, ஆனால் அவர் தான் அந்த டீமோட ஃபியூச்சர் வில்லியம்சன், ஃபியூச்சர் ப்ராப்ளி கேப்டன் அட் சம் பாயிண்ட் இன் தேர் நெக்ஸ்ட் 3-4 years மேபி ஹொரைசனில். அது வந்து ரச்சின் ரவீந்திரா தான். அவர் வந்து அவங்க they cannot let him go. They can buy back Devon Conway. மேக்ஸ் டு மேக்ஸ் கான்வே வந்து ஒரு 5-7 கோடி போகிறாரு. அண்ட் தட் டூ வேணும்னு சிஎஸ்கே இது பண்ணுறக்காக போவார். ஹி வில் கோ ஃபார் குட் மணி. கான்வே இஸ் ஆல்சோ ப்ரூவன் கமாடிட்டி. அண்ட் ஒன்லி திங் கோயிங் இன் ஆர் ஃபேவர் வந்து அவர் ரீசெண்டாக ஒன்றும் கிரேஸியாக எதுவும் பண்ணலை. பட் ரச்சின் ரவீந்திரா வந்து என்னை கேட்டிங்கன்னா ஆர்டிஎம்மில் எடுக்கணும், எப்படியாவது அவர் எடுத்துருந்தோம். அவரை 65 crores போயிட்டு அதுக்கப்புறம் மீதி பிளேயர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? 55 crores எடுத்து தான் ஆகணும் அந்த கோரை. இட்ஸ் ஏன்னா யோர் கோர் இஸ் லைக் தேட் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதான் ஸோ இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம 65 crores எடுத்த பிறகும் என்னடா இது வந்து எம்ஐ மாதிரி இருக்கா அந்த கோர்ன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இந்த கோர் பேட்டிங் ப்ராப்ளம் இஸ் நாட் சால்வ்ட். ருத்து இஸ் ஒன்லி கன்சிஸ்டன்ட். துபே அந்த லெவல் ஹிட் பண்ணல. போலிங்கில் பத்திரானா இருக்காரு, 4 overs if he's fit. ஜடேஜா 4 overs if he's fit. நாட் அ கேம் சேஞ்சர் ஜடேஜா. 4 overs குவைட் bowling வரும் அவர்கிட்ட இருந்து. எம்எஸ் தோனி அந்த கேப்டன்சி தேவை. டிஸ்கஸ் 4 crores தான் எனிவே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ருத்ராஜ் கைக்வாட் ஆல்வேஸ் அமங்ஸ் த ரன்ஸ். ஆனால் அந்த ஒரு ஸ்பார்க் மிஸ்ஸிங்காக இருக்குது. தோனி சொன்னார் அந்த ஸ்பார்க் இந்த யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக இந்த 5 அவங்கள ரீட்டைன் பண்ண பிறகு அந்த டீமில் வந்து யாரா அந்த பர்னிங் ஸ்பார்க், ஒரு ஜெய்ஸ்வால், ரெட்டி, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி கேம் சிங்கிள் ஹேண்டட் கேம் சேஞ்சர், ஒரு ஜெய்ஸ்வால், கில், இந்த மாதிரி சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஓவர் தேர் டெஃபினெட்லி. இந்த மேபி த இண்டியன் பெடிகிரின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் another ரோசி பிக்சர் கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரு டஃப் டைம் இருக்க போது. ஆக்ஷனில் நிறைய ஸ்மார்ட் பைஸ் தேவை, நிறையா கொஞ்சம் ஒரு ரிஸ்கி இதாக இருக்க போது. அவங்களுக்கு ஈஸி ஆக்ஷன் கிடையாது, ஈஸி நெக்ஸ்ட் சீசன் கிடையாது, நிச்சயமாக ஈஸி நெக்ஸ்ட் 2-3 seasons கிடையாது.
எனக்கு கேட்டிங்கன்னா தே ஹாவ் டு ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பைஸ் இருந்து சம் பிளேயர்ஸ் சீப்பாக வந்தாங்கன்னா இல்லைனா தே கோ ஆல் அவுட் ஃபார் குவாலிட்டி பிளேயர்ஸ் அண்ட் நீட் ப்ரூவன் மேட்ச் வின்னிங் பெடிகிரி பிளேயர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாரோ, இந்த மாதிரி லெவலில் ஒரு லியம் லிவிங்ஸ்டனோ ஒரு கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி கொஞ்சம் இம்போசிங் பீப்புள் வேணும். They might not have done anything in the past, but you need them in the team to add something to oomph to your team. ஏன்னா லாஸ்ட் இயர் சிஎஸ்கே bowling பார்க்கும்போது 10 ரன் இல்லைன்னா யாரை பற்றி நான் பயப்பட போகிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. Fizz was not someone to be feared of. People have learned how to play him. And that is the problem in the team right now. ஏன்னா அந்த கோரில் அந்த இம்போசிங் இல்லை. தோனி அவர் இதில் பீக்கில் இருக்கும் போது அவர் டீமில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும், டீம் நடுங்கும் அவர் அவுட் ஆகிற வரைக்கும். பட் ஜடேஜாவும் கொஞ்சம் பீக்கில் இல்லை. அண்ட் அடுத்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா தூபே, அவர் ஹை இல்லைன்னா ஒரேடியாக ஒரு லோ அப்படி இருக்காரு. 10 ரன்னா ஓகே. போலிங்கில் ஐ திங்க் இஃப் ஹி கீப்ஸ் இம்ப்ரூவிங் அண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர், அந்த மேபி சம்டே சம் சார்ட் ஆஃப் ஒரு பும்ரா மாதிரி அந்த ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வரலாம். Ruturaj Gaikwad நிச்சயமாலே proven match winner, but he needs support. And I think Rachin Ravindra can add that in the team as he develops as a player. ஒரு ஆல்ரவுண்டர் வேற, ஃபியூச்சர் வேற, யங்ஸ்டர் வேற. they have to back him. நிறைய வீடியோஸ் வேற பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா டீம் அவரை பற்றி. சென்னையில் அவர் ட்ரெயின் பண்ணார். மேபி அவர் கேட்டிருப்பார் கேன் ஐ கம் பேக் அண்ட் ட்ரெயின் பிஃபோர் த இந்தியன் சீரீஸ் ஆர் பிஃபோர் த ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு முன்னாடி இங்கேருந்து ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பார் அவர். ஸோ நிச்சயமாக எஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கூட இருந்திருக்கலாம். பட் கான்வே, டேரல் மிச்சல் சிஎஸ்கேயோட மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லையும் விளையாடுறாங்க, யூஎஸில், சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்போ. ஸோ யூ நெவர் நோ, தே மைட் கோ ஃபார் கான்வே அண்ட் மிச்சல் அகேன். அண்ட் இட்ஸ் ஓகே, தோஸ் பிளேயர்ஸ் ஆர் டெஃபினெட்லி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். கான்வே ஹஸ் பின் அ பார்ட் ஆஃப் த ஐபிஎல் வின்னிங் டீம். எனக்கு கான்வே மேலே எந்த இதுவும் கிடையாது. ஐ வில் நாட் ஃபீல் பேட் அட் ஆல். He's had a 600 run season, almost won the orange cap. So no qualms about it. எனக்கு எந்த கிரட்ஜும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டிங்கன்னா அவர் எப்படியாவது வாங்க தான் பார்க்கணும். ஏன்னா ருத்து கான்வே அண்ட் சம்மா ரச்சன் அந்த எப்படியாவது இந்தியன் bowling இந்த மாதிரி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஹசரங்கா மாதிரி இந்த மாதிரி சம் பிக் பிளேயர்ஸ் வித் பிக் நேம்ஸ், சும்மானாலே பெரிய நேம் இருந்தாலும் வேணும் யார் டீமில். அதனால ஒரு அந்த ஃபேக்டரும் தேவை. அது இன்டான்ஜிபிள். பயம் இருக்கே. ஒரு ஜானி பேஸோ இருக்கார். திடீர்னு நினைக்கிறா ஜானி பேஸோ 100 அடிச்சு நம்ம 287 சேஸ் பண்ண போகிறோம், அதுவும் தேவை. அவன் பஞ்சாப் கிங்ஸில் ஐபிஎல் வின் பண்ணாமல் இருக்கலாம். பட் when they come to a team like CSK and they add this extra or 5%, it makes us into a championship winning side. That is the difference, right? So sadly Ben Stokes will not come back நினைக்கிறேன். ஆப்ஷனில் வந்தால் நல்லாயிருக்கும். பட் எனிவே நிறைய நேரம் பேசிக்கோ. 33 minutes ஆயிடுச்சு. சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். எனிவே nobody wanna watch the video, so might as well talk what we feel like. That is where எனக்கு ஏன் இவ்வளோ பேசியிருக்கேன்னா, just to show you that 65 crores நீங்கள் யார் ரீட்டைன் பண்ணாமல் இருந்தாலும் கஷ்டம். நீங்கள் யாரையும் ரீட்டைன் பண்ணாமல் போனீங்கனாலும் 3 players ரீட்டைன் பண்ணாலும் கஷ்டம். அவங்க கோர் அட்லீஸ்ட் வைக்கணும். ஏன்னா அந்த கோர் தான் உங்கள் கல்ச்சர், உங்கள் டீம் யூனிட்டி எல்லாம் அந்த கோர் தான் வருது. யூ கான்ட் let Jadeja go. It already once the team has had a breakdown with him, team management and him. He is not going back in the auction pool by no matter what. Okay, maybe at some point in the next 1 or 2 years he might choose to call it a day and not play anymore. And அப்போ என்ன சொன்னீங்கன்னா எனக்கு he will open up a lot of money நமக்கு. So let him be in the team. Definitely is needed in the team. எப்படி இவங்க இப்போ ரீபில்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் some of their key buys ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஒரு ஹசரங்கா who's a wicket taker, ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஒரு யூசி சேல் ஆக்ஷனில் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ரவி பிஷ்ணே வந்தால் நல்லாயிருக்கும்.
ஆனால் இங்கே பாருங்க மவுண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சிஎஸ்கே இந்த விக்கெட் டேக்கர் யாராக இருக்க போகிறாருங்க, யார் அங்கே லீட் ஸ்பின்னராக இருக்க போகிறாரு. ஏன் ருத்து வாஸ் நாட் வெரி கீன் ஆன் ஸ்பின் லாஸ்ட் இயர்னா சரிதான் யா, தீக்ஷனா எங்கே பண்ணுறாரு, ஹீ இஸ் நாட் டேக்கிங் த விக்கெட்ஸ், ஹீ இஸ் நாட் பீயிங் அ ஜூசி செஹல், ஹீ இஸ் நாட் பீயிங் அ இம்ரான் தாஹிர், ஒரு தப்ரேஸ் ஷம்ஷி, இந்த மாதிரி அவரால் பண்ண முடிய மாட்டேங்க அவரால். அப்படி இருந்தால் நிச்சயமாலே யூ கேன் பிளே ஸ்பின் அண்ட் ரிலை ஆன் தம். நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஏன் அவர் பேஸ் மேலே ரிலை பண்ணுறாரு. ஏன்னா ஹூ வாஸ் அ ஸ்பின்னர் வாஸ் டேக்கிங் விக்கெட்ஸ், நாட் ஜடேஜா, நாட் மோயின் அலி, நாட் தீக்ஷனா. அண்ட் யார் அந்த ஸ்பின்னிங் டேலண்ட் இப்போ இந்தியன் பூலில் யாரும் இல்லை. அஸ்வின் வருவார் ஆப்ஷனில். ஐ ஹோப் சிஎஸ்கே டேக் ஹிம் பேக். ஆனஸ்ட்லி வந்து அஸ்வினோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் கெரியர் வந்து சிஎஸ்கேல தான் முடியணும். அண்ட் எனக்கு வந்து நிச்சயமால ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி அஸ்வின் மேலே பார்க் பண்ண வேண்டியிருக்கும் டு பை ஹிம் பேக் இன் த ஆப்ஷன். அண்ட் ஐ திங்க் தே வில் ஹாவ் டு. ஆனால் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை. ஒரு புது ஸ்பின்னர் இல்லை ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் யாரையா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். யாரா அந்த ஸ்பின்னர் இருக்க போகிறா நமக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி அண்ட் ஹசரங்கால் கம் இன் த ஆப்ஷன். ஒரு ஆடம் சாம்பா விளையாட முடியுமா அந்த ரோலில், ரெகுலராக வருவாரா தெரியாது. தப்ரேஸ் ஷம்ஷி சாரி, நூர் அஹமத், just some names that maybe can do that role, but these are people who have to come into the auction and you have to buy them at reasonable prices. ஒரு பத்திரனா அக்கம்பனி பண்ணுறதுக்கு ஒரு ஏ கிளாஸ் ஃபாஸ்ட் bowler தேவை. இப்போ தோனி இருக்கும்போது அவரால் வந்து ஒரு தீபக் சேரையும் ஷர்துல் தாக்கூரையும் ஏற்றி விட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தவங்க யாரு, துஷார் தேஷ்பாண்டே ஓட முடியாது, வரமாட்டார் இப்போ டீமில், அன்கேப்ட் பிளேயர் வேற. ஒரு சமீர் ரிஸ்வி இருந்தார், நிறைய பேர் பேசினாங்க யூபி லீக். போய் அவர் என்ன பண்ணுவாங்க, will he come back into the auction, how will we buy him back? So lot of uncertainties for CSK. அவங்க ஆப்ஷனில் இப்போ ரீட்டைன் பண்ண பிறகும் there is nothing to be happy about. A lot of things have to go right for them. மற்ற டீம்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க கோரை ரீட்டைன் பண்ண பிறகு it will, on the teams they become somewhat solid and lot of bases are covered. யாருக்கெல்லாம் அந்த கோர் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, கேகேஆர், ஹைதராபாத், எம்ஐ, ராஜஸ்தான், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த குட் டீம்ஸ் who can win IPL trophies. ஆனால் ஒரு ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விராட் கோலி இருக்காது. அவங்களுக்கு வந்து என்னன்னா, கோலி வந்து இஸ் ஈக்குவல் டு 3 players. அந்த அளவு ரன்ஸ் வரும், அந்த அளவு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது, அண்ட் அந்த அளவுக்கு அவர் பிளேயர். ஸோ 2-3 பேட்டரை கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு விராட் கோலி ஆவார். ஸோ அவரை சுற்றி ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ணலாம், இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு பில்ட் பண்ணிடலாம். அண்ட் அவங்க ஒரு பட்டிதார், ஒரு சிராஜ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ தேர் கோர் லுக்ஸ் மச் பெட்டர். சிராஜ் மை நாட் பி கிரேட், இப்போ தேவா யஷ் தயால், ஒரு ஹிமான்ஷு சர்மா பற்றி பேசுகிறாங்க கொஞ்சம் நல்லா, ஒரு கேன் கிரீன் இருக்கு. இவங்களாம் ரீட்டைன் பண்ணால் கூட த டீம் லுக்ஸ் ஓகே. என்னடா இதெல்லாம் ஓகே, ஒரு ஸ்பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்பின் பவுல், ஒரு ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ், சூப்பர் இந்தியன் சூப்பர் ஸ்டார் பேட்டர் விராட் கோலி, இந்தியன் ரெகுலர் பேஸ் bowler, one of the best bowlers in the country, Siraj, might not be in great form, so what, right? அதெல்லாம் கவர் ஆயிடுது. இப்போ நம்ம ஆல்ஸில் ரீடைன் பண்ணி பாருங்களேன், பேசர்ஸ் தேஷ்பாண்டே, தாக்கூர், செஹர். இந்தியன் டீமோட இதில் இல்லவே இல்லை. தேஷ்பாண்டே மேபி ஃபியூச்சர் 1 year இருக்கலாம், மற்ற 2 பேரும் கிடையாது. ஸ்பின்னர்ஸ் none of them play in the T20 சைட், பக்கத்துலேயே இல்லை. தீக்ஷனா அவர் டீமில் இருக்காரு, ஓகே. பாத்திரானா அவங்க நேஷ்னல் டீமில் இருக்காரு, ஓகே. பேட்டர்ஸ் சிவம் துபே மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அதுவும் சம் ரீசெண்ட் அப்சஷன் வித் ஹேவிங் ஒரு இந்த ஆல்ரவுண்டர். என்னைக்கு அந்த ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி வந்து ஃப்ரண்ட் ரன், இனிமே ஹர்திக் பாண்டியா நம்பர் 1 பிக். என்னைக்கு நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு பெட்டர் பிக்கப் பார்க்க போகிறாங்களோ சிவம் துபேட, அன்னைக்கு அவரனும் ஓவர்.
ருத்துராஜ் ஜாக்வாட் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவரை டீமில் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவரை. ரைட், ஸோ இஃப் யூ ரீடைன் தீஸ் பிளேயர்ஸ், தேர் ஆர் ஃபேவரட்ஸ். ஆனால் சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடு மாதிரி ஃபார்ம் ஆகுதா, ஒரு ஸ்ட்ராங் சைடு ஃபார்ம் ஆகுதா? ஐ டோன்ட் மீன் தட் இந்தியா விளையாண்டா தான் அவங்க பிளேயர்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் வின்னிங் டீமாக இருக்க முடியும், அப்படி சொல்லவே இல்லை. கேகேஆர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீமில் கிடையாது, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சுனில் நராயண், ஆண்ட்ரே ரசல், அவங்க இன்டர்நேஷ்னல் டீம்ஸில் ரசல் பிளேஸ். யூ ஆர் வெரி ரைட், பட் வி டோன்ட் ஹாவ் that also. Chahar is past his he has to do something and come back and learn to swing the ball again and learn to be fit. ஷர்துல் தாக்கூர் மோஜோ போயிருச்சு, திருப்பி அந்த லார்ட் தாக்கூர் வரணும். 2021 எப்படி இருந்தாரோ. தேஷ்பாண்டே கேன் பி இன் த டீம், he cannot be your main bowler, right? So you have to be either that good. எப்படி ஒரு ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு பிரேக் அவுட் சீசன்ல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இன் த மேக்கிங், or at least temporary superstar in the making. Harshit Rana, Vaibhav Arora, great swing bowler. Varun Chakravarti, great spinner, taking the wickets. They don't have to play for India. Now they might play. That time they didn't have to play. They're doing their job. நமக்கு அவங்க வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்களே. விக்கெட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். யூ வில் பார்த்தாலே விக்கெட் எடுப்பானா, இவன் எங்கே எடுக்க போகிறான் பார்த்தாலே பயமே இல்லை bowlers பற்றி. So that is the problem with the current Chennai team. கொஞ்சம் dad's army கிடையாது. இந்த பிளேயர்ஸ் வந்து even they are 21 or 22 whatever their age was, கொஞ்சம் they either have to come back and be better or they have to be replaced. And right now they're looking at that like they have to be replaced, right? So இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லாங் வீடியோ, anyway no one will watch, so it doesn't matter. But I hope you understand that what is the challenge that CSK is looking at. ஒரு செம பிக்சர்லாம் கிடையாது நினைக்கிற மாதிரி. நிச்சயமாலே இப்போ சம் அதர் சேனல்ஸ் இப்போ வந்துடும் இன் சிஎஸ்கே ரிட்டன்ஷன்ஸ் பற்றி. I don't think they will clean house. They can't let Jadeja go. They will not want to let Dubey go. மோஸ்ட் லைக்லி நான் சொன்ன மாதிரி அந்த ரிட்டென்ஷன் போயிட்டு 55 crores தான் போகணும் ஆப்ஷன் டேபிளுக்குள்ளே. அப்படி இல்லைனா மேபி சிவம் துபே வில் பி லெட் கோ இன் டு த ஆப்ஷன் அண்ட் வில் ஹாவ் 2 RTMs டு பிளே. 1 RTM ஆன் சிவம் துபே. எனிவே அவர் ஒரு 12 crores 13-15 crores போக போகிறாரு. நாளைக்கு பேசாமல் அவர் 14 கோடி தான் ரீனேமெண்ட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஏன்னா ஜடேஜா வந்து மினிமம் 12-13 crores போவார் ஆப்ஷனில். ஆனால் அவங்க அவரை ஆப்ஷனில் போட மாட்டாங்க. there is no way he will be put in the auction. And அவருக்கு வந்து self respect will matter more than anything else. So and by now if Jadeja was not going to be retained, social media நிச்சயமாக நமக்கு தெரிய வந்திருக்கும் based on his reaction. அவரோட அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் அவரும் தோனி தான். So there is no way Jaddu will not be retained no matter what anybody says. ரவீந்திர ஜடேஜா எழுதி வாங்கிக்கோங்க, ரீட்டைன் பண்ண போகிறாங்க. அவரை 11 crores ரீட்டைன் பண்ணலாம், 18 crores ரீட்டைன் பண்ணலாம். they will definitely retain him. Okay, he will play for CSK till he retires. அவ்வளோதான். So that's it guys. I hope you understood what is the challenge that our team is facing. அதை எப்படி வந்து ரீபில்ட் பண்ணி எப்படி வந்து முன்னாடி போக போகிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இட் இஸ் அ டஃப் டைம். தோனி பீக்லேருந்து கேப்டனாக இருந்து அவர் ரீசோர்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி விளையாடுற வந்து வேற. he can do it but he's not the captain anymore. he maybe has 1 year left in him at max. So once he goes, எப்படி ஒரு அலெக்ஸ் ஃபர்கசன் இருந்தாரோ அந்த மாதிரி யுனைடெட் வந்து எப்படி மோசமானாங்களோ அது மாதிரி ஆகக்கூடாது. நம்ம legacy should continue. He will be a part of the setup for sure, but he is not ever how involved he is in domestic cricket. I don't know. I don't think he is that much at all. So CSK has to rely on their management of
doing things with scouting, analytics, and all of that better. ஏன்னா அப்போ வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் MS Dhoni can beat everybody else. இப்போ is done. His time is done. He will be a mentor on the team, but you need to give him additional tools to work with. Or you have to rely on Fleming and the other people to do more work with. So whether it is scouting, whether it is seeing how to bring out the best in players, they anyway do, but we need to find some real strong talent. This will not be enough to win the next IPL for sure. ஆனால் நம்பவும் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது, கிரிட்டிசிசம் கிடையாது. இது ஒரு ஒப்பீனியன் தான். அக்ரி பண்ணுங்கள், டிஸ்அக்ரி பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஆர் டிஸ்லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், வாட் எவர் இட் இஸ் யூ லைக். தேங்க்யூ.